ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம சேலஞ்ச் வீடியோ பார்க்க போகிறோம். ஜூஸ் சேலஞ்ச் வீடியோ த்ரீ பார்க்க போகிறோம். த்ரீ அப்படி த்ரீ இப்படி பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்மெல்லிங், இப்போ டேஸ்ட் அது வந்து இப்போ நம்ம வந்து ஒரு எயிட் ஜூஸு 8 கொஞ்சம் ஒரு அது என்ன சொல்கிறது ஒரு அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவேன். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா. ஜூஸு ஓகேவா, ஜூஸு. அப்புறம் கொஞ்சம் வயிறெல்லாம் கொஞ்சம் கொயன்னு ஆகுற மாதிரி அது ஒரு 8. ஓகேவா, கொயன்னு ஆகுறதுன்னா எப்படி? அதுதான் சொல்ல தெரில. கொலன்னு ஒரு மாதிரியான ஒரு 8 பொருள். ஜூஸ் ஒரு 8 பொருள். ஓகே, கொய்யா பொருள் 8, ஜூஸ் ஒரு 8. கொய்யா பொருள் என்ன? கொய்யா பொருள் அது கொய்யா பொருள். அது வந்து நம்ம குடித்து என்னென்ன ஜூஸு என்னென்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு மேங்கோ ஜூஸ் அப்படின்னா மேங்கோ ஜூஸ் மாசா, மேங்கோ ஜூஸ் ஸ்லைஸ், அந்த மாதிரி அந்த டேஸ்ட்டு வந்து சொல்லணும். மேங்கோ ஜூஸ் ஃப்ரூட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லணும். அந்த மாதிரி சொல்லலை அப்படின்னா இதோ இங்கே என்ன இருக்குது, பச்சை மிளகா, க்ரீன் சில்லி, பச்சை மிளகா, இதை வந்து சாப்பிடணும். ஓகேவா, சொல்ல தேவையில்லை அப்படின்னா ஓகே நோ. ஓகே, இப்போது தொடக்கூடாது. ஓகே, இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பொழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. வந்தாச்சு. இப்போ வந்து எனக்கு தெரியும், எல்லா ஜூஸுமே தெரியும். அதனால் 2 பேருமே பண்ண முடியும், யாராவது ஒரு ஆள் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் இவங்க பண்ணட்டும். நான் இங்கே தெரியாமல் மறைச்சி வச்சுருக்கேன் ஜூஸ் எல்லாம். அதில் வந்து நான் ஒவ்வொன்றா இங்கே வைக்கிறேன். அவங்க குடிச்சு என்னென்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நான் கண்டுபிடிச்சிருக்கேன். சரி பார்க்கலாம். க்ளோஸ் யுவர் ஐஸ். தெரிஞ்சுக்கிறேன் நான். அதிகமாகலாம் காசு போட்டு வாங்கலை, சின்னது போதும். ஓகே, ஃபஸ்ட்டு ஜூஸ் அது வரத்தான் செய்யும். ஓகே, சரி டேஸ்ட்டு கரெக்டாக சொன்னேன். என்ன ஜூஸ்? டேஸ்ட்டு தானே பண்ண சொன்னேன், எவ்வளோ குடிக்கிறீங்க? அந்த ஜூஸ் பெரிய பாட்டில் பேர் கூட சொல்லுங்கள். ஸ்ப்ரைட் 7up. ஓகே, ஜூஸ் நல்லா பைனாப்பிள் மாதுளம்பழம் அப்படிலாம் அனுப்பிச்சுடு. நான் வரும் பைனாப்பிள் மாதுளம்பழம்லாம் இரு. ஜூஸ் நல்லா இருக்கு ஜூஸ் நல்லா இருக்கும். அவ்வளோவா? சாப்பிடு. நல்லா இருக்குமா ஜூஸ்? நல்லா இருக்கும், குடிக்கலாம்ல? குடிங்கம்மா. சாணி நீ கரைச்சி வச்சிட மாட்டேன், கொட்டி தானே. என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் குடிக்காமல் நிறைய வாய்ப்புள்ள விழுந்துச்சு. ஒரே இழுவு. மஞ்சள் நானே சொல்லிட்டேன். ஓகே, வயிற்றுல போயிடாத. மஞ்சள்னால எதுக்கு வயிற்றுல போகுது? நல்லது தானே. சவுண்ட்லாம் கேட்குது. இப்போ ஜூஸ் தான் சவுண்ட் கேட்குங்களா? மஞ்சள் பொடி வாயில் ஒரு மாதிரியா இருக்கு. ஓகே, ஃபுல்லாக இழுத்துடுறீங்களே, இழுத்து தான் சொல்கிறீங்க ரிவ்யூ. இது வந்து ஜூஸு. என்ன ஜூஸ்னா மாசா, மேங்கோ. என்னப்பா அப்படி சொல்கிற? டக்குன்னு டேஸ்ட்டு 7up ஸ்பிரிட். நோ அது ஸ்பிரிட்லே இருக்காங்க.
இதெல்லாம் காற்று இதெல்லாம் காட்டமாக இருந்துச்சு சாப்பிடும்போது. ஆனால் காட்டமாக இருந்தபோது என்ன ஜூஸாக இருக்கும்? ஓகே, டைம் முடிய போகுது. நீ சொல்கிறதுலேயே நான் பாதி மறந்துடுறேன் போல. மெதுவாக சொல்லு. டிக் டிக் 1 2 சரி டிக் பிடிச்சிச்சு. டிக் 3 டிக் டிக் 4 7 அப் டிக் டிக் 5 10 ரூபா ஜூஸு. டிக் டிக் 10 ரூபா ஆ பேர் சொல்லுங்கள். என்ன ஜூஸ்? பெரிய பாட்டில் பேர் சொல்லுங்கள். பெரிய பாட்டில் வந்து டிக் டிக் 6 மிரண்டா. டிக் டிக் மிரண்டா. அப்சல்யூட்லி மிரண்டா. அப்சல்யூட்லி மிரண்டா. அமேசிங். இன்னும் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். சரி, எனக்கு பிடிக்கல இதோட டேஸ்ட். பெரிய மிரண்டா நல்லா இருக்கும். இது நல்லா இல்லை, கசக்குது. என்னன்னு தெரியல. வாய் நல்லாலையோ? நல்லா இருக்கு. இல்லை, என் வாய் நல்லாலையோ? வாரம் ஏன் டேஸ்ட் நல்லா இருந்து குடிச்சிட்டேன். நல்லாயிருக்கும். நம்ம எல்லோரும் சாப்பிடுவோம்ல. கரெக்டாக சரா? மஞ்சள் வச்சிருக்கியா? நானும் இது ஒரு டேஸ்ட்டுமே இல்லையே. ஏதோ கறி. நீங்கள் நீங்கள் அதை குடிச்சோன்னா ஸ்மெல் என் மூக்குக்கே வருது. என் மூக்கு வரல ஸ்மெல்லு. நல்லா ஏதோ மரத்தூள் மாதிரி ஒரு டேஸ்ட்டுமே இல்லையே. ஆமாம். திரும்பி டீ தூள். டீ குடிக்காத போய் டீ குடிக்க வச்சிட்டேன். நான் டீயே குடிக்க மாட்டேன். அதனால தான் குடிக்க வச்சேன். ஐயா டீ இப்படி தான் இருக்குமா? நல்லா இருக்குல்ல? கசக்குது. அழகாக இருக்குது. அது என்ன ஜூஸ்? பவன்டோ மாதிரியே இருக்குல்ல? பவன்டோ. பா, விகாஸ் நல்லா சூப்பராக அடிக்குது. நீங்கள் நினைக்காதீங்க, என்னடா சும்மா சின்ன சின்னதாக வாங்கியிருக்காங்க. பெரிய லெவலெல்லாம் பண்ண முடியாது. குட்டியாக பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் என்னடா சின்ன சின்ன உண்டாக வாங்கியிருக்கீங்கன்னு நினைப்பீங்க. திஸ் இஸ் ஜூஸ் ரிஜெக்டட். பாது கண்ண முடிட்டேன். திரும்பி சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. போது அம்மா என்னால் எந்த தண்ணி வைக்க முடியல. போதும். ஓகேம்மா. சுகம். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. என்னது? எலுமிச்சம்பழம் போடா ஜூஸ். எலுமிச்சம்பழம் உப்பும் போடல. ஆமாம், எலுமிச்சம்பழம் உப்பும் போடல, சுகரும் போடல. எலுமிச்சம்பழம் போடா ஜூஸ். ஒன்று கூட கண்டுபிடிக்கலாம். ஆனால் ஒன்று பார்த்தாங்களே, அது கடைசியாக பனிஷ்மெண்ட். இதை அழகாக சாப்பிட்றேன். அம்மா இது எப்பயுமே சாப்பிடுவாங்க அவங்க. டெய்லியும் ஆஃபீஸ் போயிட்டு வந்தோடனே ஒரு எலுமிச்சம்பழத்தை பிரிந்து சாப்பிட்டா. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் கணவன் மனைவிகள்லாம் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். க்ளோஸ் யுவர் ஐஸ். இல்லை, கஸ்டமர்கிட்ட பேசிகிட்ருக்கேன். சரி, சப்ஸ்கிரைபர்கிட்ட பேசிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் இந்த மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள்லாம் வராது. நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஒரு குடும்பம் வாழலாம். சேலஞ்ச் வீடியோ போடுறது எல்லாமே வந்து நம்ம ஒன்றா இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன விளையாட்டு தான். நீங்களும் போடலாம். ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ். சாப்பிடலாமா? பன்னீர் சோடா எப்படிம்மா? கண்டே பிடிக்க முடியாதுன்னாங்க. ஒரு டேஸ்ட்லேயே பன்னீர் சோடான்ட்டாங்க. இது என்ன இந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது? ஃபஸ்ட் டைம் நான் குடிக்கிறேன். வயிறு வலிக்கு ஜீரணமாக குடிப்பாங்க. நல்லாயிருக்கு.
குடிக்கலாம். அடுத்து நீங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்க. ம் க்ளோஸ் யுவர் ஐஸ். ஓகே. குடிங்க. உப்பா இருக்கு. உப்பு தண்ணி. உப்பு தண்ணி. ஜூஸ். இது ஜூஸ் இல்லை, இது வந்து ஏதோ டிஃப்ரெண்ட்டான இது. நீங்கள் வாங்கிட்டு வந்தது தான். என்னன்னு சொல்லுங்கள். அந்த குல்குல் குல்குல் ஃப்ளேவர். குல்குல் ஃப்ளேவர் வந்து ஆரஞ்சா. ரைட். ரைட். ஆரஞ்ச் ஃப்ளேவர். மாமா நாட்டில் எல்லா கலர்லையும் வாடகை. ஓகே, க்ளோஸ் யுவர் ஐஸ். குடிக்கலாமா? குடிக்கலாம். இருங்கப்பா. ஆப்பிள் ஜூஸா? தம்பி பண்ணுங்க. என்ன ஜூஸ்? புள்ளி ஜூஸ். புள்ளியை கரைச்சி வச்சுருக்காங்க. எஸ், அப்சல்யூட்லி புளி ஜூஸ். எப்படி நாங்களாம் எப்படி? ஓகே, குடிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. மிளகாப்பொடி ஜூஸ். காரம் அடிக்கலையா? நான் உள்ளே துப்பிட்டேன். உறிஞ்சிட்டு உள்ளே துப்பிட்டேன். காரமாக இருந்துச்சு. தெய்வமே, என் கடவுளே. எஸ், காரப்பொடி ஜூஸ். பச்சை தண்ணி மாதிரி இருக்குது. குடிச்சு பாருங்க, என்னன்னு கரெக்டாக சொல்லுங்கள். பச்சை தண்ணி தான், ஒரு டேஸ்ட்டுமே. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. ஃபினிஷிங் டச். நான் எப்படி எல்லாத்துலேயும் வின் பண்ணேன்னா, இது எல்லாம் 2 இதில் ஃபெயில் ஆனீங்க. ஒன்று லிச்சி, இந்த ஜூஸ் வந்து தாப்பா சொன்னாங்க. அதுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட். எங்கே சில்லியை காடா? ஏற்கனவே மிளகாப்பொடி சாப்பிட்டு கொஞ்சம் காரமாக இருக்குது. பனிஷ்மெண்ட் தானே. பனிஷ்மெண்ட் எனக்காக இல்லை, அவங்களுக்காக பனிஷ்மெண்ட். யாருக்காக இல்லை, இத்தனை நாள் நான் நிறையா ஜூஸ் சாப்பிட்டேன், வயிறு நெம்பிருச்சு. உங்களுக்காக ஒரு பச்சை மிளகா ஃபுல்லாக சாப்பிட்டு கடிச்சு கீழே துப்பிடணுமா? சாப்பிடும்போது முழுங்கவா? நைட்டு தூங்கவே முடியாதுனால ஜூஸ் குடிச்சிக்கலாம். பாதி சாப்பிட்டா போதும். அவங்களுக்காக கொஞ்சோன்னு சாப்பிட்றேன். இது இப்படி தான் ஒத்துக்கிறோங்க. காரம் இங்கே தானே இருக்கும். இருந்தாலும் என்னப்பா இவ்வளோ பாவம். நான் கஷ்டப்படுறது அவங்களுக்கே பிடிக்காது. டூ கடி.
எப்படி தானும் அவங்களுக்கா இன்னும் கொஞ்சம் நான் கஷ்டப்படுறது அவங்களுக்கு சப்ஸ்கிரைபருக்கு பிடிக்காது. அப்படிலாம் இல்லை, சேலஞ்சு எக்ஸ்ட்ரா குடிக்கணும். ம் கஷ்டம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் என்னப்பா கஷ்டம் அப்படியே கொடுத்தது இருக்குது. அந்த மூணையே மட்டும் கடிச்சு கடிச்சிட்டேன் பாருங்க. நான் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு பிடிக்காதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காகத்தான் உங்களுக்காக நான் கொஞ்சம் கடிச்சிருக்கேன். எப்படி தானே. ஓகே வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஜூஸ் குடித்து வயிறு நம்பிருச்சு. வயிறு நம்பி ஏப்பம் வந்துருச்சு. எப்போ வந்துச்சு இது? இந்த சேலஞ்ச் 4வது வீடியோவோ 5வது வீடியோவோ நினைக்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதேமாதிரி என்னென்ன வீடியோ வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.